அதான் வள்ளுவர் சொன்னாரு, எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அவர் அறிவில்லாதவர். அப்படி என்றால் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருப்பவர்கள் அறிவில்லாதவர்கள் என்ற பொருள்படுதுங்கய்யா. நீங்க வந்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கி அறிவிக்கணும் அப்படின்னு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டும் போது, மாநாட்டுக்கு முந்தைய நாள் அந்த வளாகத்துக்குள்ள கல்லை வைக்கிறதா முடிவு பண்ணோம். வாய்ந்து போய் அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அழைச்சு பேசினாரு. இதை சொன்னோம். உடனே அவர் சொன்னாரு, கல் முக்கியமானது, தேவையானது, கவனிக்கிறேன். இப்போதைக்கு உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை சிறப்பாக நடத்துவோம், ஆதரவு தாருங்கள்னாரு. என்ன ஆதரவு கொடுத்தாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். செல்வி ஜெயலலிதா ஓஎஸ் தொடர்ல 1.25 மணி நேரம் பேசணும். அதுக்கு பின்னாடி உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்குதுன்னாங்க. 2011 தேர்தல் பொள்ளாச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பரப்புரையின் போது கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கி அறிவிப்போம்னு சொன்னாங்க. வைகோ இருக்காருல்லங்க, சசி பெருமாள் ஒருத்தர் டவர்ல இறந்துட்டார் கன்னியாகுமரியில். அந்த உடலை தூக்கிட்டு வந்து ஆட்டம் போட்டு தூக்கிட்டு வந்து சேலம் கொண்டு வந்து அவருடைய சொந்த ஊர் இளம்பிள்ளையில் அடக்கம் பண்ணாங்க. நாங்கள் போயிருந்த அவருடைய நண்பர், ஆனால் இவங்களுக்கெல்லாம் அது தெரியாது. அந்த இறுதிச் சடங்கு இரங்கல் கூட்டம் ஒரு 4000-5000 பேர் இருக்கு கூட்டம். அப்போ மு.க. ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவர். அப்போ ஒரு 1500 பேரோட வந்தாரு. ஒரு மலர் வளைய வச்சுட்டு போயிட்டாரு. அந்த மேடையில் வைகோ, திருமாவளவன், இபிகேஸ் இளங்கோவன், முத்தரச, ராமகிருஷ்ணன், குமரி அனந்தன் எல்லாம் கோந்திருந்தாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு 5 பேர் போய் மலர் வளைய வச்சோம். உடனே வைகோ முழங்க ஆரம்பிச்சிட்டாரு, கள்ள இயக்கத்தை சார்ந்தவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள், கல்லை பற்றி யாரும் வாய் தரக்கூடாதுனாரு. என்னடா துக்கமா இருக்குது, இரவுக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு சோதனையா அப்படின்ட்டு இழுத்து பிடிச்சோம். ஐயா, காலை முன்னாடி வச்சுட்டீங்க, வச்ச காலை பின்வாங்க கூடாது. 10 கோடி ரூபா பரிசு, பத்திரிகை ஊடகங்கள் வந்திருக்காங்க, நேரடி ஒளிபரப்பு வசதியோட வந்திருக்காங்க, இங்கேயே வாதவாதத்தை வச்சுக்கலாம்னு சொன்னோன்னு பார்த்தாரு. நண்பருடைய மனது புண்படுபடி பேசிவிட்டேன், வருத்தப்படுகிறேன், எஸ்கேப் போயிட்டார். மருத்துவர் ராமதாஸுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஈரோட வந்திருந்தாரு. மணி கவுண்டர்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுங்களா? மாதிரி இருக்காருன்னா அவர் வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரு. அப்புறம் என்னை கூப்பிட்டாரு, நீங்க பக்கம் தானே ஈரோட்டில், இந்த திருமணத்துக்கு வந்திருக்கிற ஒரு சந்தேகம் தீர்த்து வைக்கணும் அப்படின்னாரு. சரி, நானும் திருமணத்துக்கு வரணும்னு சொல்லி வந்தேன். அப்புறம் நான் வர்ற கொஞ்சம் காலதாமதம் ஆயிட்டுது. எனக்கு ஒரு நேரம் ஆச்சுங்க, விமானத்தை பிடிக்கணும் கோயம்புத்தூர் அப்படின்னாரு. சரின்னு, சரி உங்க கார்லயே வர்றேன் அப்படின்னு சொல்லி கார்ல ஏறணும். ஜிகே மணி வந்தாப்புல, மணி அடுத்த கார்ல வந்துரு அப்படின்ட்டார். அப்புறம் போ பேசிட்டு போனோம். இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க வந்து கல்லை ஆதரிக்கிறீங்க, பதநீர் ஆதரிக்கிறது இல்லை. ஆதரிக்கிறது இல்லைன்னா கல்லு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பதநீர் கொடுக்கறது இல்லை. கல்லுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, பதநீருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. கல்லுல இருக்கக்கூடிய சத்து பதநீர்ல இருக்கு, பதநீர்ல இருக்கக்கூடிய சத்து கல்லுல இருக்கு. இருந்தாலும் கல்லைத்தான் முன்னிலைப்படுத்துறீங்க. காரணம் என்ன? கல்லுல போதை இருக்கு. அந்த போதையை முன்னிறுத்தான கல்லு வேணும்ங்கிறீங்க, பதநீருக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இருக்கிறீங்க. இதுக்கு எனக்கு பதில் வேணும்னாரு. பதநீர் ஒரு கலப்பட பண்டம். அது எப்படி கலப்பட பண்டம்? அது புளிச்சு போகாத, நொதிச்சு போகாத, ஃபர்மெண்டேஷன் ஆகாம இருக்கிறதுக்காக சுண்ணாம்புங்கிற இனார்கானிக் காம்பவுண்ட் தடவரும். ஆகவே அது கலப்பட பொருள். ஓ, உடலுக்கு சுண்ணாம்சம் தேவை. நான் மருத்துவர். கல்லில் இருக்கிறத விட பதநீர்ல கூடுதலா சுண்ணாம்பு சத்து இருக்குது அப்படின்னாரு. அது உண்மைதான். ஆனா சொன்ன எளிதா புரிஞ்சுக்குவீங்க. உடலுக்கு வந்து கால்சியம் தேவைதான், சுண்ணாம்சம் தேவைதான். எந்த வழியில உடலுக்கு போகணுமோ அந்த வழியில தான் போகணும். ஒரு கப்பு பால் அருந்துனீங்கன்னா 120 மில்லிகிராம் கால்சியம் இருக்கு. அது வாயில வழியா போய் தொண்டை வழியா இறப்பைக்கு போய் தன்மயமாகணும், அசிமுலேஷன் ஆகி ரத்த நாளங்கள் மூலமா தான் அந்த எலும்புக்கு மச்சைக்கெல்லாம் போகும். இதுதான் ப்ராப்பர் சேனல், சரியான வழிமுறை. மருத்துவர் சொன்னாரு, உடல்ல சுண்ணாம்சத்துக்கு குறைவா இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து சுண்ணாம்சட்டியில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அள்ளி வப்புன்னு தின்னு என்ன ஆகு? வாய் வெந்து போயிரு. நாம உணவுல உண்ணும் போது
இறப்பையில ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சுரக்குது உண்ணும்போது. எதுக்காகனா அந்த உணவு ஜீரணிப்பதற்காகவும் அந்த உணவில் இருக்கக்கூடிய கிருமிகளை கொல்றதுக்காகவும் சுரக்குது. அது இயற்கையினுடைய படைப்பு. அதே ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உண்ணாத போது சுரந்துட்டுதுன்னு வைங்க, குடலை ஓட்ட போட்டுரு, அது அல்சரும்பாங்க. அதனாலதான் வயிறை காலியா வச்சிருக்காதீங்க, ஏதோ ஒன்று வயிற்றுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு, அந்த ஒன்று அல்சர் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கல்லுல புளிக்காத கல்ல இருந்து சக்கரை தயாரிச்சா 750 ரூபா, நீராவில இருந்து சக்கரை தயாரிச்சா 750 ரூபா, அதே பதநீர்ல இருந்து சக்கரை தயாரிச்சா எவ்வளவு? 250 ரூபா. 250 அங்க 750 அங்க, இது எங்களுக்கு ஆதாயம். ஆகவேதான் நாங்க கல்லை முன்னிலைப்படுத்துறோம். கல்லு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் பதநீருக்கு நாங்க கொடுக்கறது இல்லைன்னா, அதுல இருந்து அவர் கல்லை பத்தி வாய் திறக்கிறது இல்லை. ஆனா கல்லுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது இல்லை. இப்படித்தான் மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையும் காட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த அளவில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இறக்குனா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த ஒற்றுமை நம்மகிட்ட கிடையாது. ஒற்றுமை நம்மகிட்ட கிடையாது. இன்னைக்கு தலைவர்களையே புரிய வைக்க முடியல. இப்போ முதல்ல பேசும்போது என்ன சொன்னீங்க? கல்லுக்கு அனுமதி கொடுக்கணும் நீங்க, அதனாலதான் தடை. அண்ணாமலை போடுறவங்க என்ன சொல்றாங்க? மேடையில் பேசுறாங்கல்ல, தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், கள்ளு கடைகளை திறக்க வேண்டும். இவை இரண்டுமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள், அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை. ஆக புரிதலோட ஒரு தெளிவோட பேசணும்னு தான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே என்னங்கிறாங்கன்னா கல்லுக்கு அனுமதி கொடுக்கணும், கள்ளு கடைகளை திறக்கணும். ரெண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. கேட்கல, நான் கேட்கல. அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவு கொடுத்திருக்கக்கூடிய உணவு தேடும் உரிமை, அந்த அடிப்படையில் தான் நீங்க முதலமைச்சராக வந்திருக்கீங்க. ஒன்னும் அரசியலமைப்பு சட்டம் திருத்துங்க, நான் கேட்கல. டோடியேஷன் இண்டாஸ்காட்டிங் திருத்திருங்க, நாங்க எது கேட்கிறோம்? உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிருக்குது. ஒரு அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை பொறுப்பு ஆட்சியாளருக்கு இருக்கா இல்லையா? இல்லைன்னா யூ ஆர் நாட் தி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. உங்களை எப்படி நாங்க முதல்வராக ஏற்றுக்கொள்வது? இப்படிப்பட்ட நெருக்கடி கொடுத்தா நியாயமா இருக்கு. நம்ம கிட்ட ஒற்றுமை இல்லை. ஒற்றுப்பட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு. இதுவரையில் எந்த வழக்கு பதிவு பண்ணல. அப்புறப்படுத்துறாங்க, அவ்வளவுதான். அசுமேதையாக நடத்தின போது சரி, மற்ற நேரங்களிலும் சரி அப்புறப்படுத்துவாங்க, அவ்வளவுதான். வழக்கு பதிவு பண்றதுக்கு அவங்க தயாரா இல்லை. பட் நீதி அரசர்களுக்கு ஒரு புரிதல் இல்லை. கல் பற்றிய புரிதல் நீதி அரசர்களுக்கே இல்லை. அதனாலதான் இட் இஸ் த போலீஸ் மேட்டர் த ஸ்டேட் கவர்மெண்ட்னு சொல்றாங்க. நிலைமை அப்படி இருக்குதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது இன்னைக்கு நாம் செம்மறி ஆடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓநாய்களாகத்தான் இருப்பார்கள். இதுக்கு கல் தடை ஏற்ற சான்று. 8 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, யார் வேணாலும் வர சொல்லுங்க. 8 கோடி மக்கள் யார் வந்தாலும் சரி, கள்ளுமுறை தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் என நிரூபித்து விட்டால் கல்லியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், தோல்வியை தவறை ஒப்புக்கொள்ளும், வெற்றி பெற்றவருக்கு 10 கோடி ரூபாய் பரிசும் கொடுக்கும். வர வேண்டியதான் 8 கோடி மக்கள். அப்புறம் எதுக்கு 8 கோடி மக்கள் உயிரோடு இருக்கணும்? எதுக்கு உயிரோடு இருக்கணும்? அது ஒரு புலமை பதிவு பண்ண. தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு. உலகத்தில் எங்கே தடை இருக்குது? அதான் வள்ளுவர் ஒரு படி மேல போறாரு. உலகத்தார் உண்டு என்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது உணவல்ல, இது போதைப் பொருள், இது மது என குறுக்குசால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்குசால் ஓட்டுவோனை உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டும். ஆக ஆட்சியாளர்கள் உலக பேய் பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். கள்ளுக்கு எதிராக, கள்ளுக்கு விரோதமாக யாரெல்லாம் கருத்துக்களை பதிவு செய்கின்றார்களோ அவர்களெல்லாம் உலக பேய் பெட்டியில் வைக்கப்பட வேண்டியவர்கள். உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வந்திருக்கு. என்னடா திருக்குறள் மேற்கோள் காட்டுறானே, வள்ளுவர் என்ன சொல்லி இருக்காரு? கள்ளு நாமைன்னு சொல்லி இருக்காரு. இவன் திருக்குறள் பேசுறானே, என்ன நியாயம்? அது உனக்கு தெரியாதான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும். கையை